தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், சர்வ வல்லவர், எங்களை படைத்தவர், எங்களை உருவாக்கினவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் இன்று வரை எங்களை தாங்குகிறீர், ஆதரிக்கிறீர், இனிமேலும் ஆதரிப்பீர். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே எங்கள் ஆண்டவராக இயேசுவுக்குள் எங்களை தெரிந்து கொண்டு எங்களுக்காக நல்ல திட்டங்களை நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், வாழ்க்கைக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள் சகலவற்றையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, அவருடைய இருதயத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். தாப்பனை, முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர், நித்திய தேவன். அவர் என்றென்றைக்கும் வாழ்கிறவர், இருந்தார், இருக்கின்றார், இனிமேலும் வருவார். கர்த்தர் நம்முடைய கடந்த காலத்தில் இருந்தார், நமக்கு முன்பாக இருந்தார். இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர்தான் இருந்தார். அவர்தான் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார், முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை சேவிப்பது, ஆராதிப்பது ஒரு ஸ்லாக்கியம். இப்படிப்பட்ட கர்த்தரை நாம் விசுவாசிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்திரத்தன்மை உண்டாகும், ஒரு ஸ்டெபிலிட்டி. ஏன்னா பாருங்கள், மக்கள் மாறுவார்கள், சூழ்நிலைகள் மாறும், குணாதிசயங்கள் மாறும், மக்கள் தங்களுடைய மனதை மாற்றிக்கொள்வார்கள், சொல்வாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க. மக்களுடைய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை இல்லை. இன்றைக்கி இருப்பாங்க, ஒரு சில நாளைக்கு மரித்து போவாங்க. இப்படி பல சூழ்நிலைகளால் நீங்கள் முழுமையாக எந்த மனுஷனையும் நம்ப முடியாது. ஆனால் தேவனை நம்பலாம். ஏன்னா அவர் நித்தியத்திற்கும் வாழ்கிறவர். வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் இந்த 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 2 அதிகாரங்களையும் கவனித்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரு காரியம் வலியுறுத்தப்படுகிறது. நம்முடைய தேவன் என்றென்றைக்கும் வாழ்கிறவர், who lives forever and ever, right? அப்போது அதே போல் இருந்தவர், இருக்கின்றவர், இனிமேலும் வருகின்றவர் என்ற அந்த வெளிப்பாடும் திரும்ப திரும்ப நமக்கு வலியுறுத்தப்படுகிறது. தேவன் மரணத்தினால் தடுக்கப்படக்கூடியவர் அல்ல, சூழ்நிலைகளினால் மாற்றப்படக்கூடியவரும் அல்ல. அவர் மனிதர்களைப் போல மனம் மாறுவதில்லை, பொய் சொல்வதில்லை, சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவர், வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய குணாதிசயங்களும் மாறாத குணாதிசயங்கள். அவருடைய அன்பும் அவரைப் போலவே என்றென்றைக்கும் நீடிக்கும். அவருடைய வார்த்தையும் அவரைப் போலவே என்றென்றைக்கும் நீடிக்கிற ஒரு வார்த்தை. நம்ம ஆண்டவராக இயேசு இப்படி சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒரு நாளும் ஒளிந்து போகாது. மனிதனுடைய வாழ்க்கை இன்று இருந்த நாளைக்கு காஞ்சு போகக்கூடிய ஒரு புல்லை போல, ஒரு மலரை போல இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை நித்தியமாய் என்றென்றைக்கும் நீடிக்கிற வார்த்தை என்று பேதுரு நமக்கு போதிக்கிறார் இல்லையா? ஒரிஜினலாக பார்த்திங்கன்னா அந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருக்குது. ஆனால் அதே வார்த்தையை எடுத்து பேதுருவும் நமக்கு அதே சத்தியத்தை போதிக்கிறார். அப்போது இப்படிப்பட்ட தேவனை நம்ம நம்பலாம். அவர் நம்மளை எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டார். அவர் மனம் மாற மாட்டார், அவர் அன்பு மாறாது, அவர் இரக்கங்கள் மாறாது.
அவருடைய குணாதிசயம் மாறாது. அவர் பொய் சொல்ல மாட்டார். சொன்னதை செய்ய வல்லவராய், சர்வ வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் நம்பலாம். நம் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மத்தியில் அவரை நம்பலாம். அவர் நம்பிக்கைக்கு பாத்திரராக இருக்கிறார். அவர் ஒருவரே நம்பிக்கைக்கு பாத்திரராக இருக்கிறார். நம்ம இந்த உலகத்தில் ஒரு சிலர் சொல்கிறோம், இவங்க நம்பிக்கைக்கு பாத்திரவான்கள். அதெல்லாம் சரிதான், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் பாருங்கள், நாம் யாரையும் நம்பி வாழ முடியாது. அப்படி மொத்தமாக நம்ம வாழ்க்கையை ஒருத்தரை நம்பிலாம் வாழ முடியாது. தப்பு, ரைட்? அது சரியான காரியமும் கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு பாத்திரர் வந்து கர்த்தர் மட்டும்தான். ரைட்? புரியுதா? சரி, யாக்கோபின் தேவன் அப்படின்னு வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. நீங்கள் 118 சங்கீதத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, 118 வேண்டாம், 146 போங்க. 146 சங்கீதம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். மூன்றாம் வசனத்தை கவனிங்க. பிரபுக்களையும் இரட்சிக்க திராணியில்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். பாருங்கள், மனிதன் அவன் பிரபுவாக இருக்கட்டும், ராஜாவாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், பெரிய பணக்காரனாக இருக்கட்டும், சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவன் ஒரு நாளைக்கு மடிந்து போவான். அவன் மடிந்து போகும்போது அவனுடைய யோசனைகள், எண்ணங்கள், விருப்பங்கள்லாம் அவனோட சேர்ந்து அழிந்து போகும். மரணம் மனிதர்களை தடுத்து நிறுத்துகிறது. இதெல்லாம் பார்க்குறோம். ரைட்? ஒரு சிலர் நான் இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன்னுவாங்க, அப்புறம் கொஞ்ச நாளாக செத்து போயிடுவாங்க இல்லையா? மக்களும் ஆஹா அந்த மனுஷன் சொல்லிட்டாரு செய்வார் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஆனால் திடீர்னு செத்து போயிடுறாரு. அவர் செத்து போனதுக்கப்புறம் அவருடைய எண்ணம், அவர் கொடுத்த வாக்கு எல்லாம் அவரோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் இல்லையா? ஆனால் தேவன் அவர் ஒரு காரியத்தை சொல்லும்போது அவர் நித்தியத்திற்கும் இருக்கிறாரு. அவர் தன்னுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறவராக இருக்கிறார். தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றியே தீருவேன் என்ற வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய சூழ்நிலை வந்து வேற. அவர் மனுஷர்களை மாதிரி இல்லை. மரணம் அவரை தொட முடியாது. காலங்கள் வந்து அவரை பாதிக்கிறது கிடையாது. அது 19th century, இது 20th century, அது 21st century. எப்படின்னா இந்த காலத்தில் இதெல்லாம் நடக்குமா அப்படிலாம் பேசுகிறாங்க இல்லையா? அது மாதிரி காலங்கள் வந்து தேவனை பாதிக்கிறதே கிடையாது. காலங்கள்னால் பாதிக்கப்படாதவர் அவர். அது அந்த காலம், இது இந்த காலம் அப்படின்லாம் சொல்கிறோம்ல. அந்த காலத்தில் அப்படி செஞ்சாங்க, இந்த காலத்தில் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னால் அது இந்த காலமாக இருக்கட்டும், வேறு காலமாக இருக்கட்டும், ரைட்? அவர் சொன்னது தான். அவர் வார்த்தை நித்தியமானது. அவர் மாறாதவர். அதனால் எந்த காலத்துலேயும் எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை நம்பலாம். நம்ம வாழ்க்கையை அவரை நம்பி வாழலாம். பிரபுக்கள் கூட இன்றைக்கி இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. யோசித்து பாருங்களேன். அலெக்சாண்டர் ராஜா இருக்கிறார்ல, ரைட்? பெரிய ஒரு சக்கரவர்த்தி, ரைட்? மகா பெரிய வெற்றி வீரர். பல தேசங்களை அவர் வந்து தோற்கடித்து அவர் வந்து கைப்பற்றினார். அப்படிப்பட்ட ஒரு சக்கரவர்த்தி, ஒரு கான்கரர். அவர் வந்து அவர் கூட இருந்தவங்களாம் என்ன நினச்சிருப்பாங்க? அவருக்கு இப்போ தான் 30 வயசு ஆகுது, ரைட்? நம்ம ஜெயிச்சுட்டே இருக்கிறோம், பெரிய ராஜ்யம் வரப்போகுது, இவர் ரொம்ப நாளைக்கு இருப்பார், ரைட்? அவர் கூட சேர்ந்து நாமளும் அப்படி பெரிய நல்லா அருமையாக ஆளுகை செய்யலாம், நம்முடைய சாம்ராஜ்யத்தை பெருசாக கட்டலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அப்படி நிறைய மனக்கோட்டையெல்லாம் கட்டியிருப்பாங்க. என்ன நம்பிக்கைன்னா, அலெக்சாண்டர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு யுத்த வீரன், தேசங்களை கைப்பற்றின ஒரு மாபெரும் வீரன், வல்லரசாகிய பெர்சிய தேசத்தையே மடங்கடித்த ஒரு அற்புதமான தலைவன். அப்படிப்பட்ட ஒரு ஆள் நம்ம கூட இருக்கிறார், அவர் கூட நம்ம இருக்கிறோம், ரைட்? அவரோடு கூட சேர்ந்து யுத்தம் பண்ணியிருக்கிறோம், தேசங்களை கைப்பற்றி இருக்கிறோம். நம்மளுக்கு இப்படி நடக்கும், அப்படி நடக்கும்,
அப்படிலாம் என்னென்னமோ யோசிச்சுருப்பாங்க இல்லையா. அவருடைய ஆளுகை கீழே இந்த மக்களும் அவரை வச்சு நிறைய திட்டம்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் பாருங்கள், 32 வயசில் அவர் மடிந்து போனார். 32 வயசில், சாகிற வயசு அது. ஆனால் 32 வயசில் இறந்து போயிட்டார். ஒரு காலத்தில் அவர் அலெக்சாண்டர் சொல்லிட்டார், அப்புறம் என்ன கேள்வி கேட்குறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லையா. ரைட். அவர் உயிரோடு இருக்கும்போது, இது உனக்குடா, அந்த பகுதி உனக்கு, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ என்னை நம்பி செய்ய, நான் தான் சொல்லிட்டேன்ல செய்ய அப்படின்லாம் சொல்லியிருப்பார் இல்லையா. அதை நம்பி நிறைய பேர் என்னென்னமோலாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ திடீர்னு அவர் மரித்து போனார். நிறைய பேருக்கு அவர் உத்தரவாதம் கொடுத்துருப்பாரு. இப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறம் யார் அதை காப்பாற்ற போகிறா? இப்படி பிரபுக்களாக இருக்கட்டும், சக்கரவர்த்திகளாக இருக்கட்டும், மரணம் அவர்களை தடுத்து நிறுத்துகிறது. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் நிரந்தரமானவர், என்றென்றைக்கும் ஆளுகிறவர், அவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர், நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு சில காரியங்களை கவனிப்போம். போன மெசேஜில் தேவனுடைய அன்பை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா. வாசிச்சிரும், அதை வசனத்தை வாசிச்சிரும், அதுக்கப்புறம் தொடர்ந்து தியானிக்கலாம். கலாத்தியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம், கலாத்தியர் 2:20 வசனம். அதை கடைசி பகுதியை தியானித்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இந்த வசனத்தை நம்ம படிப்படியாக பல வாரங்களாக தியானித்து கொண்டு வருகிறோம். இதில் அந்த கடைசி பகுதி இல்லையா, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். தேவனுடைய குமாரனை விசுவாசித்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் போதும் இல்லையா. ஆனால் இங்கே அவர் ஸ்பெசிஃபிக்காக நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் ஒரு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்கை எம்பசைஸ் பண்ணுறார், வலியுறுத்துகிறார். குறிப்பாக இங்கே அவருடைய அன்பை வலியுறுத்துகிறார். அவர் என் மேலே வச்ச அன்புனால தான் அவரை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்றத இங்கே வெளிக்கொண்டு வரார். பொதுவாக சொல்லியிருக்கலாம், தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே இந்த வாழ்க்கையை வாழுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அவர் படைத்தவர், உருவாக்கினவர், அது மட்டுமல்லாமல் தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி நம்மை மீட்டெடுத்தவர். அதனால் அவர் நம்பிக்கைக்கு பாத்திரர். அதனால் வெறுமன் அப்படி சொல்லியிருக்கலாம், தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே வாழுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி அதோட நிப்பாட்டலை பாருங்கள். குறிப்பாக வலியுறுத்துகிறார், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த. இதில் அந்த பாயிண்ட்டை கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும். த லவ் ஆஃப் காட் இஸ் பர்சனல். சில சமயம் கர்த்தர் மொத்த மனுக்குலத்தையும் குறித்து யோசிக்கிறாருன்னு நினைக்கலாம் ஒரு சிலர். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாலிட்டிக்ஸ்லாம் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்தை மனசில் வச்சு அரசியல் பண்ணுவாங்க. ஒரு சிலர் இப்போ பார்த்திங்கன்னா ஓட்டிங் பிளாக்ஸ்ன்னு வச்சுருப்பாங்க இல்லையா. கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், இல்லை முஸ்லீம் ஓட்டு, அப்புறம் சிறுபான்மையினர் ஓட்டு. இப்போல்லாம் இன்னும் கொஞ்சம் பிரிக்கிறாங்க. ஜாதியின் அடிப்படையிலும் ஓட்டிங் பிளாக் அப்படின்னு பிரிக்கிறாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா ஆண்களுடைய ஓட்டு, பெண்களுடைய ஓட்டு, வயது முதிர்ந்தவர்களோட அந்த ஒரு ஓட்டிங் பிளாக், இளைஞர்கள் அவங்க எப்படி ஓட் பண்ணுறாங்க, எப்படி ஒரு குரூப்பாக பிரித்து இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்து அவங்க ஓட்டை வாங்கணும்னா அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்கள எப்படி கவர் பண்ணணும் அப்படின்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பில்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சில சமயம் நம்ம ஒரு நல்ல வல்லமையான இடத்துல இருக்கும்போது அப்படி ஒரு கூட்டமாக பார்க்குறோம் மக்களை, தனி நபர்களை பார்க்குறது கிடையாது. ஆனால் கர்த்தர் எப்படின்னா, அவர் உலகம் முழுசையும் படைத்தவர். மொத்தமாக வெறும் மனுக்குலம் அப்படின்னு மட்டும் பார்க்குறதில்ல. இல்லை இஸ்ரேல் தேசத்தார், இந்திய தேசத்தார், அமெரிக்க தேசத்தார், சீன தேசத்தார் அப்படின்னு ஒரு தேசமாக மட்டும் பார்க்குறதில்ல. கர்த்தர்
தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொரு நபரையும் நேசிக்கிறார். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், யோவான் 3:16 கர்த்தர் உலகத்தை இவ்வளவாக அன்பு கூர்ந்து தன்னுடைய ஒரே குமாரனை கொடுத்தாருன்னு பார்க்குறோம். உலகத்தை இவ்வளவாக அன்பு கூர்ந்து, அது மனுக்குலம் மொத்தத்தையும் கர்த்தர் எப்படி நேசிக்கிறார் அப்படின்றத நமக்கு காண்பிக்கிறது. இப்போ நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்துருப்பீங்க, கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியாரை நேசிக்கிறார். அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை ஜனங்கள் அப்படின்னு போதிக்கப்படுது. அதையும் பார்க்குறோம். ஒரு தேசத்தார் மீது கர்த்தர் வைத்திருக்கிற அந்த அன்பு அதையும் வெளிப்படுத்துது. உலகம் மட்டும் இல்லை, அங்கே ஒரு குறிப்பிட்ட தேசத்தை கூட கர்த்தர் அன்பு செய்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். தாவீதுடைய போதனைகளில் பார்த்தீங்கன்னா இங்கே பவுல் சொல்கிற அந்த காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். தாவீது எப்படின்னா, இஸ்ரவேலை நேசிக்கிற கர்த்தர் அப்படின்னு இல்லாமல் என்னை நேசிக்கிற கர்த்தர், என்னை உருவாக்கின கர்த்தர், என்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினவர், நான் கர்த்தருடைய கையின் கிரியையாக இருக்கிறேன், என் தாயின் கர்ப்பத்தில் கர்த்தர் என்ன பயபக்தியோட அற்புதமான விதத்தில் கர்த்தர் என்னை உருவாக்கி இருக்கிறார், என் உட்கார்தலையும் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறார், போக்கையும் வரத்தையும் அறிந்திருக்கிறார், என் நாவல் சொல் பிறவாததற்கு முன்பே அது என்னன்னு அவருக்கு தெரியுது. இப்படிலாம் தனிப்பட்ட விதத்தில் தன்னை அறிந்த ஒரு தேவனை அவர் ஆராதிக்கிறார் இல்லையா? தனிப்பட்ட விதத்தில் அவர் ஒரு சின்ன பையனாக இருந்த காலத்திலேருந்து, ஏன் கர்ப்பத்துக்குள்ளே இருந்த காலத்திலிருந்து தனிப்பட்ட விதத்தில் தன்னை அறிந்த கர்த்தர் அப்படின்னு கர்த்தரை குறித்த ஒரு வெளிச்சத்தை நமக்கு கொண்டு வருகிறார். தனிப்பட்ட விதத்தில் யாக்கோபை குறித்து நம்ம பார்க்கும்போது வேதத்தில் இப்படி சொல்லுகிறது. வாசிப்போம். கலாத்தியர் ஆதியாகமம் 25 இங்கே ரெபெக்காள் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். அவளுடைய கர்ப்பமாக இருக்கும்போது என்னமோ உள்ளுக்குள்ளே என்னமோ நடக்குது. என்ன நடக்குதுன்னு அவளுக்கு விளங்கலை, ஏன் நடக்குதுன்னு விளங்கலை. அதனால் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறாள். கர்த்தர் இடத்துல கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, உன்னுடைய வயிற்றில் 2 கூட்டத்தார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். ரொம்ப அருமையான ஒரு வசனம். 23 வசனத்திலிருந்து வாசிப்போம். அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள், அதாவது 2 தேசங்கள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். 2 ஜாதிகள், 2 தேசங்கள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. அது பாருங்கள், ஒரு சிசு இருக்குது அப்படின்னு சொல்லலை. இந்த இங்கிலீஷில் ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க, ஃபீட்டஸ் அப்படின்வாங்க. அது ஒரு மனுஷனாக பார்க்காம அது ஏதோ வயிற்றில் இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா க்ரோத் மாதிரி பார்ப்பாங்க. ரைட்? உங்களுக்கு கிட்னி இருக்குது, உங்கள் இருதயத்தில் லிவர் இருக்குது, அந்த மாதிரி கர்ப்பம் தரித்து உங்களோட வயிற்றில் இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு டிஷ்யூ இருக்குதுன்ற மாதிரி பார்க்குறாங்க. அவங்க பேச்செல்லாம் அப்படி தான் இருக்கும். பாருங்கள், கர்த்தரை அறியாமல் போக போக, கர்த்தரையுடைய வெளிச்சத்தை விட்டு விலகி போக போக மனுஷனை எவ்வளோலாம் மட்டப்படுத்தலாமோ அந்த அளவுக்கு மட்டப்படுத்துவாங்க. நீங்கள் இந்த நாத்திகம் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷனை ரொம்ப இலக்காரமாக பேசுவாங்க. நீ ஒன்றும் கிடையாது, இவ்வளோ பெரிய உலகத்தில் இந்த பூமி ஒன்றும் கிடையாது, உன் வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது, நீ ஆக்சிடெண்ட்டு, உனக்கு ஒன்றும் பெருசாக முக்கியத்துவம், தனித்துவம், ஸ்பெஷல் லைஃபு அதெல்லாம் கிடையாது, நீ ஒன்றும் இந்த வகையிலையும் ஸ்பெஷல் கிடையாது. அவ்வளோ பெரிய உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் கிடக்கிற ஒரு இத்தினோண்டு கோலில் நீ பிறந்திருக்கிற. இட் இஸ் அன் ஆக்சிடெண்ட். ஏதோ இருக்கிற, நாளைக்கு இருக்க மாட்டேன். அவங்க பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா அப்படியே இருதயத்தில் இருக்கிற ஜீவன், ஒளி எல்லாத்தையும் அப்படியே பிடுங்கி எடுத்துருவாங்க பார்த்துக்கோங்க. அதனால்தான் ஒளியாகிய வெளிச்சமாகிய தேவனை பின்பற்ற வேண்டும். அவரை பின்பற்றும் போது தான் வாழ்க்கைக்கு நம்பிக்கை இருக்கும், வெளிச்சம் இருக்கும். புரியுதா? இப்படி யோசிக்கிறதுக்கும் அப்படி யோசிக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க. இங்கே கர்த்தர் அந்த பிள்ளையை பார்த்து, வயிற்றில் இருக்கிற அந்த 2 பிள்ளைகளை பார்த்து, இவர்கள் தேசங்கள் அப்படின்னு சொல்கிறாரு.
அவர் நித்தியவாசி, அவர் முடிவை ஆரம்பம் முதல் அறிந்தவர், சர்வ லோகத்தையும் உண்டாக்கினவர். அவர் ஞானம் எங்கே? அவர் எவ்வளோ உன்னதமான இடத்துல இருந்து எவ்வளோ உன்னதமான எண்ணங்களை யோசிக்கிறாரு. இவங்க மனுஷர்கள் கர்த்தரை விட்டு புரிந்ததுனால அந்தகாரத்தின்படி யோசித்து எவ்வளோ மனுஷனை எவ்வளோ மட்டமாக யோசிக்கிறாங்க பாருங்கள் மனுஷனை குறித்து. புரியுதா? இதுதான் வித்தியாசம். வெளிச்சத்துக்கும் அந்தகாரத்துக்கும் இது வித்தியாசம். தொடர்ந்து கவனிங்க. 2 தேசங்கள். அப்போ கர்த்தர் அந்த பிள்ளையை மட்டும் பார்க்கல, அந்த பிள்ளைக்குள்ளேருந்து வரப்போகிற மற்ற பிள்ளைகளையும் பார்க்குறார். அந்த அம்மாட்ட சொல்லியிருக்கலாம், 2 பிள்ளைங்க இருக்குது உனக்குள்ளே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலை கர்த்தர். 2 தேசங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், இந்த கருக்கலைப்பெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அதை செய்யும்போது அவங்க அந்த பிள்ளையை மட்டும் கொள்றதில்ல, அந்த பிள்ளை மூலமாக நடக்க வேண்டிய அநேக நன்மைகளை தடுக்கிறாங்க. அந்த பிள்ளை மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய அநேக மக்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறாங்க. அந்த பிள்ளைக்குள்ளேருந்து பிறக்க போகிற மற்ற பிள்ளைகள், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க செய்ய போகிற காரியங்கள், இப்படி பல காரியங்கள் தடுக்கப்படுகிறது. புரியுதா? கர்த்தர் அவங்க ஒரு ஆள் மூலமாக பிறக்க போகிற ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு எண்ணத்தை வச்சுருக்கிறாரு. அந்த எண்ணத்தை அப்படியே சதைச்சிட்றாங்க. இது பிசாசுடைய ஒரு எண்ணம் தெரியுமா? யோசேப்பு கனவு காண்றான், வாழ்க்கையை குறித்து பெருசாக யோசிச்சுட்டு இருக்கிறான் இல்லையா? கர்த்தர் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்துருக்கிறார். பொறாமைப்படுத்த அவனுடைய சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்க, இவனை கொன்றுவான், கொன்னுட்டான், இவன் கனவு எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கலாம். புரியுதா? கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை பெருக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். பழகி பெருகி அவன் ஒரு பெரிய தேசமாக மாறணும்னு கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு பார்வோன் என்ன செஞ்சான், அந்த மூத்த பிள்ளைகளை கொன்று, ஆண் பிள்ளைகளை கொன்று, அந்த வித்து உள்ள அந்த ஆண்களை கொன்று இல்லையா? அப்போ அவன் பெருக மாட்டான், அந்த திட்டம் நிறைவேறாது. இப்படி கர்த்தருடைய திட்டங்களை தடுக்கிறதுக்கு கொலையை, ஒரு உயிரை கொல்வதை, மனிதனை கொல்வதை ஒரு வழிமுறையாக பிசாசு ஆரம்பத்திலேருந்தே பயன்படுத்திகிட்டு இருக்கிறான். இப்போ அதே காரியத்தை இப்படி என்னுடைய சரீரம், என்னுடைய தேர்வு, அதாவது என்னுடைய தெரிந்து கொள்ளுதல், என்னுடைய சுதந்திரம் அப்படின்ற மாதிரி ஒரு மை பாடி மை சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகன், இந்த அபாஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களோட ஸ்லோகன் பாருங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, மை பாடி. ஆனால் அந்த பிள்ளை அவங்க பாடி இல்லைன்றது அவங்களுக்கு யோசனைக்கு வர்றதே கிடையாது. அந்த பிள்ளை அவங்களுடைய சரீரம் கிடையாது, அது ஒரு தனி உயிர். அதை குறித்து கர்த்தர் திட்டங்கள் வைத்திருக்கிறார், யோசனைகள் வைத்திருக்கிறார், எண்ணங்கள் வைத்திருக்கிறார். அப்படின்றது அவங்க மைண்டுக்குள்ளே போகிறதே கிடையாது பாருங்க. அதை அவங்க ஒரு ஏதோ மாம்ச பிண்டம் மாதிரி தான் பார்க்குறாங்க. கர்த்தரை விட்டு விலகி உலகத்தை போல் யோசிக்க ஆரம்பித்தா நம்ம மனுஷனை ரொம்ப மட்டமாக பார்ப்போம். நம்மளை குறித்து கூட ரொம்ப மட்டமாக பார்க்க ஆரம்பிப்போம். நிறைய பேர் அதான் சொல்கிறாங்களே, நான் ஏதோ குரங்குலேருந்து வந்தேன் அப்படின்றாங்க இல்லையா? இல்லை ஒரு சூப், ப்ரைமார்டியல் சூப்புன்னு சொல்லுவாங்க, அது ஒரு தியரி, அதிலிருந்து நான் வந்தேன்றாங்க ஒரு சிலர். இப்படி பல கதை சொல்கிறாங்க. இப்போ ஏன்னா டார்வின் தியரி நிறைய கேள்விக்குறி வந்ததுனால இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டுக்கிட்டு மற்ற வேறு மாதிரி ஐடியாஸ்லாம் யோசிக்க ஆரம்பித்து, கர்த்தர் இல்லைன்னு சொல்கிறதுக்கு 1000 காரணம் சொல்லுவான் அவன். ஆனால் கர்த்தர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. தேசம் இருக்குது, எவ்வளோ ஒரு மேலான எண்ணம் இல்லை, ஒரு உயர்வான எண்ணம். யாக்கோபை கர்த்தர் வயிற்றில் இருக்கும்போது எப்படி பார்த்தாரு, ஒரு தேசமாக பார்த்தார். யோசிச்சு பாருங்களேன். அவன் இன்னும் பிறக்கலை, அவன் இன்னும் நன்மை தீமை எதுவுமே செய்யலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே கர்த்தர் அவனை ஒரு தேசமாக பார்த்தார். நீங்கள் யாக்கோபை அந்த கர்த்தர் அவனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற நாட்களில் நீங்கள் அவனை பார்த்துருந்தீங்கன்னா, யாக்கோபை என்னன்னு சொல்லியிருப்பீங்க, எத்தன் ஏமாத்துப்ப, இவெல்லாம் எங்கே உருப்பிட போகிறேன் அப்படி தான் சொல்லியிருப்பீங்க.
அவன் இன்னும் பிறக்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் அவனை குறித்து என்ன சொல்கிறாரு? இவன் ஒரு தேசமாக மாறுவான். இல்லை, ஏசாவை குறித்து கூட நம்ம என்ன சொல்லியிருப்போம்? பயபக்தி இல்லாத காட்லெஸ் ஃபெலோ. பைபிளே போட்டிருக்கு அவன் காட்லெஸ் அப்படின்னு. எபிரேயர்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை சோத்துக்காக ஆசீர்வாதத்தை வித்தப்ப இதெல்லாம் எங்கே தேரப்போகுது அப்படி தானே சொல்லியிருப்போம். ஆனால் அவன் இன்னும் பிறக்கலை. ஆனால் கர்த்தர் அவனை குறித்தும் சொல்கிறார், அவனும் ஒரு தேசமாக மாறுவான். நம்ம பின்னாடி பார்க்குறோம், ஈசா சேயிர் தேசமாக மாறினான், ஒரு பெரிய தேசமாக மாறினான். கர்த்தர் அந்த 2 பிள்ளைகளை பார்த்து தேசங்கள் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்களேன். எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். இதை வாசிக்கும் போது தான் எனக்குள்ளே அப்படியே சந்தோஷம், ஒரு 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 புல்லரிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்குறாருன்னு தெரியணுங்க. அவர் பார்க்குற மாதிரி நீங்கள் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையே மாறிடும். யாக்கோபு கர்த்தர் அங்கே தரிசனம் கொடுக்கும்போது அதான் செய்கிறார். அங்கே அவனுக்கு தோன்றி அது வரைக்கும் ஏமாற்றி தான் பிழைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறான். ஏன்னா 2வது பிறந்தவன். ஆனால் மூத்த பையன் ஆசீர்வாதம் அவனுக்கு கிடையாது. பர்த் ரைட் அவனுக்கு கிடையாது. மூத்த பிள்ளைகளுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் வேதத்திலே போதிக்கப்பட்டிருக்குது. அது ரைட். நீங்கள் உபாகமம்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா அதில் போட்டிருக்கு, மூத்த பிள்ளைகளுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் செய்யணும். அது வேதத்தில் போதிக்கப்படுகிற காரியம். ஆனால் அப்போ அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. அந்த மூத்த பிள்ளைக்குன்னு ஒரு மரியாதை, ஒரு இடம்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஏக்கம். அவனுக்கு இன்னும் கர்த்தர், அவர் திட்டம், அவர் ஆசீர்வாதம், அதை நான் எப்படி பெற்றுக்கொள்கிறது அதெல்லாம் அவனுக்கு இன்னும் தெரியல பாருங்கள். கர்த்தர் நம்பி வாழ்கிறது எப்படி இன்னும் அவன் கற்றுக்கல. அதனால் ஏமாற்றி தான் பிழைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறான். இப்போ அப்பா ஆசீர்வதிக்க போகிறாரு, மூத்த பிள்ளையோட ஆசீர்வாதத்தை மூத்த பிள்ளை மேலே வைக்க போகிறாரு. இப்பயும் பாருங்கள், இப்போ கொஞ்சம் வயசாயிருச்சு, கொஞ்சம் காலம் கடந்துருச்சு. ஆனால் இன்னும் அவன் கர்த்தரை விசுவாசித்து எப்படி வாழணும், என்னை நேசிக்கிற கர்த்தர், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்காக நல்ல திட்டங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற கர்த்தர், என்னை குறித்து நன்மையான காரியங்களை, மேலான காரியங்களை அறிவித்த கர்த்தர், அவரை நம்பி நான் எப்படி வாழ்கிறது அப்படின்னு அவன் இன்னும் கற்றுக்கல. ரைட். பிடுங்கி தான் வாழணும்னு நினைக்கிறான். அண்ணன் ஆசீர்வாதத்தை போய் அப்பாட்ட போய் அப்பாவை ஏமாற்றி அதை பிடுங்கி தான் வாழணும்னு நினச்சிட்டு இருக்கிறான். புரியுதா? ஆனால் கர்த்தர் அவனை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்காக நன்மையான காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு பயந்து ஊரை விட்டு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்படிலாம் ஏமாத்தினா அப்புறம் அவங்க அண்ணன் என்னை கூப்பிட்டு கொஞ்சம் போகிறேன். இல்லை அதனால் அண்ணனுக்கு பயந்து தப்பிச்சோம் பொழைச்சோம்னு ஓடிட்டு இருக்கிறான். ஒத்த கோலோட ஒன்றும் இல்லை கையில். இப்போ அப்போ கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவன் வாழ்க்கையை குறித்த ஒரு நல்ல தரிசனத்தையும் அவன் வாழ்க்கையை குறித்த ஒரு நல்ல திட்டத்தையும் அவனுக்கு அறிவிக்கிறார். பர்சனலாக அவன்கிட்ட சொல்கிறார். அவங்க அம்மாட்ட சொன்னார். அவங்க அம்மா அதை சொல்லி வளர்க்கல அவனை, அதுக்குரிய காரியங்கள் அவனுக்கு கற்றுக் கொடுக்கல. அதுக்கு பதில் பொய் சொல்லி ஏமாத்துறது கற்றுக் கொடுத்துட்ருக்கு அந்த அம்மா. இப்போ கர்த்தர் அவனுக்கே தரிசனமாகி அவனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இங்கே பாருப்பா, வாசிப்பா அதை 28ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். பார்த்தீங்கன்னா ஒரு கல் எடுத்து வனாந்தரத்தில் படுத்து கிடக்கிறான். அப்படி இருக்கிறப்ப அங்கே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். 13ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். யோசிச்சு பாருங்கள், இவன் என்ன பண்ணியிருக்கிறான்? இவனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு இதை தூக்கி கொடுக்குறதுக்கு. யாக்கோபு அது வரைக்கும் என்ன செஞ்சான்? கர்த்தரை நம்பினானா? உழைச்சி கிழச்சி எதுவும் சம்பாதிச்சானா? இல்லை, என்ன பண்ணியிருக்கிறான்? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு கொடுக்குறேன்ப்பா அப்படின்றாரு. ஏன்னா அது அவனுக்கு வைத்திருக்கிற திட்டம். அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறாரு, இவன் பெரிய ஜாதி, அவன் சகோதரனை காட்டிலும் பலமுள்ளவனாக வருவான் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், இந்த திட்டங்கள்லாம் அவர் ஆல்ரெடி இவனை குறித்து போட்டு வச்சிருக்கிறாரு. தன்னுடைய திட்டத்தை இப்போ அறிவிக்கிறாரு. நீனா ஒரு காரியத்தை பண்ணணும்னு நினச்சிட்டு தெரிகிற, ரைட்? உன் சாமர்த்தியத்தினால அண்ணனை ஏமாற்றி அப்பாவை ஏமாற்றி பெரிய ஆளை வரலான்னு பார்த்துட்ருக்குற நீ. ஆனால் நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், நான் உனக்கு ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறேன். ரைட்? உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும்,
நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ யாக்கோபை கர்த்தர் அந்த கருவில் பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்குறாரு. இவன் பெருக போகிறான், இவனுக்கு பிள்ளை பிறக்க போது, அவங்க பெருக போகிறாங்க, இவனுக்குள்ளும் இவனுடைய சந்ததிக்குள்ளும் இந்த உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. யோசித்து பாருங்கள், யாக்கோபா அவங்க அம்மா கருகள் வச்சுருந்தா என்ன ஆயிருக்கும்? எவ்வளோ பெரிய நோக்கம்! இந்த விதமாக செய்யணும்னு சொல்லி தான் பார்வோன் சின்ன பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை அப்புறம் கொல்லணும்னு வெறியோடு தேடிட்டு இருக்கிறான். நிறைய பேர் இந்த ஏன் சரீரம் என்னுடைய தெரிந்து கொள்ளுதல், மை பாடி மை சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு பிசாசுக்கு கர்த்தருடைய திட்டங்களை அழிக்கிறதுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு தெரியல, அவங்க நினச்சிட்டு இருக்காங்க திஸ் இஸ் மை லிபர்ட்டி, மை ஃப்ரீடம், என்னுடைய சுதந்திரம், ஏன் இஷ்டம் அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்து பிசாசு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆஹா செய்யுமா, ஆமாம்மா உன் சுதந்திரம் தான், உன் இஷ்டம்தான், நீ எனக்காக தேவ திட்டங்களை தடுக்கிற வரைக்கும் சொல்லிட்டே இரு. புரியுதா? கவனிங்க, எவ்வளோ மேலான திட்டம் பாருங்க. உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ யாக்கோபுடைய சிந்தனையே மாத்துறாரு. அப்படியே எத்தனை இருக்கிறான், ஏமாற்றி பொழைச்சிட்டு இருக்கிறான். ஆனால் இப்போ கர்த்தர் நீ எவ்வளோ பெரிய ஆளாக வரப்போகிற, நான் உன்னை எவ்வளோ பெருசாக உன்னை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய எண்ணங்களை அவனுக்குள்ளே கடத்துறாரு. அந்த எண்ணங்களோட சேர்த்து இன்னும் சொல்கிறேன், நான் உன் கூட இருக்க போகிறேன். எதுக்கு? இவன் என்ன செஞ்சான்? கர்த்தர் இப்போ இவன் கூட இருந்து இவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு இவன் என்னங்க செஞ்சான் சொல்லுங்கள்? யாக்கோபுடைய வாழ்க்கை நம்ம பார்க்குறோம். இவன் என்னத்தை சாதிச்சான்னு கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு. நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து, எதுக்குங்க காப்பாற்றணும்? மறுபடியும் கேட்குறேன், இவன் என்ன செஞ்சான்? காரணத்தோடு தான் இந்த கேள்வி கேட்குறேன். யோசிச்சு பாருங்க. இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். பிற்காலத்தில் இதெல்லாம் நிறைவேற்றி முடித்ததுக்கப்புறம் யாக்கோபு சொல்கிறான், நீர் பாராட்டின இரக்கங்களுக்கு நான் பாத்திரன் அல்ல. யாக்கோபை பார்த்து கர்த்தர் இதெல்லாம் செய்யலை. யோசித்து பாருங்களேன். பவுல் அப்போஸ்தலன் தான் அதை எழுதினார். என்னை நேசித்து என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக தன் ஜீவனை கொடுத்து. அவர் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தவர்களை, குற்றமற்றவர்களை, ஆண்கள் பெண்கள் வித்தியாசமே இல்லாமல் பல பேருடைய மரணத்துக்கும் உபத்திரவத்துக்கும் காரணமாக இருந்த மனுஷன். ஆனால் அவர் சொல்கிறார், என் மேல் அன்பு கூர்ந்து. இங்கே யாக்கோபை பார்க்குறோம், அங்கிட்டு சவுலை பார்க்குறோம். பவுலாக பின்னாடி அவர் தான் பவுல் அப்போஸ்தலன் மாறினார் இல்லையா? என் மீது அன்பு கூர்ந்து. இன்று கர்த்தர் ஒரு தனி ஆளை தேடி வர்றாருங்க. யாக்கோப் தூங்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒன்றும் கர்த்தரை தேடணும்னு பெரிய பயபக்திலாம் இல்லை, ரைட்? ஆனால் அவனுக்கு தரிசனமாகி சொல்கிறாரு கர்த்தர், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின். ஏன்னா தாத்தா அப்பாலாம் கர்த்தரோட வாழ்ந்தவங்க, ரைட்? உடன்படிக்கை சந்ததியாக இருக்குது. ஆனால் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார், தரிசனமாகி சொல்கிறார். இது ஏன் இவ்வளோ பெரிய திட்டங்கள், ஏன் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள்? இதெல்லாம் யாக்கோபுனால் கிடையாது. இதெல்லாம் கர்த்தர் யாக்கோபு மீது வைத்திருந்த அன்பின் நிமித்தம். யாக்கோபை சிநேகித்தேன் என்று வேதம் போதிக்கிறது. யாக்கோபை என்ன செய்தாராம்? சிநேகித்தாராம், அன்பு கூர்ந்திருக்கிறார். அந்த அன்பினால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், அந்த அன்பினால் அவர் உருவாக்கின நல்ல திட்டங்கள். அதே போல தான் உங்களுக்கும் எனக்கும் இந்த விலையேற பெற்ற அன்பின் நிமித்தம், ஈடில்லா இந்த அன்பின் நிமித்தம் அவர் நம்மை குறித்து யோசித்து நமக்காக போட்ட திட்டங்கள். இவ்வளவு நம்மை நேசிக்கிற இந்த தேவனை நம்பி நாம் இந்த வாழ்வை, இந்த கிறிஸ்தவ வாழ்வை வாழ வேண்டும். நம் தேவன் தனிப்பட்ட விதத்தில் நம்மை அன்பு கூறுகிறவர். புரியுதா? அல்லேலூயா. உங்களை பேர் சொல்லி அழைத்தவர்,
உங்களுக்காக நன்மையான திட்டங்களை போட்டு வச்சுருக்கிறார். உங்கள் கூட இருக்கிறார். உங்களை கைவிடாமல் உங்களுக்கான திட்டங்களெல்லாம் நிறைவேற்றி உங்களை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். அப்புறம் நித்தியத்தில் ஆரம்பித்து அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் பெரிய திட்டங்கள்லாம் இருக்குது. ஹல்லேலூயா. அவர் இவ்வளவு யோசிச்சு வச்சுருக்கிறார் உங்களை குறித்து. மொத்த மனுக்குலத்தை மட்டும் யோசிச்சில்ல, இல்லை உங்கள் ஊர் மொத்தத்தையும் யோசிச்சில்ல, உங்களை குறித்து தனிப்பட்ட விதத்தில். புரியுதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களை குறித்து அடுத்த மெசேஜில் தியானிப்போம். இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.